வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம மணப்பாறை மாட்டுச்சந்தையில புதன்கிழமை காலையில நடக்கிற வண்டி பழக்கம் ஏறு பழக்கம் உள்ள எருதுகள் விற்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விற்பனை விலை நிலவரம் எப்படி ஏதுன்னு பாத்திரலாம். இது வந்து திருச்சி மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை. ஓகே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம் நண்பர்களே. அது போக மாடுகள் வரத்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு. நல்ல பெரிய பெரிய ரகமான பெருங்குட்டு வர்க்க மாடுகள் வேணா இந்த சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயத்துல சேர்ற அருமையான வண்டி மாடுகள், வண்டி ஏறுதல் கொண்டாந்துருக்காங்க. 3 கொண்டாந்துருக்காங்க. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணன் கிட்ட அப்படி டீட்டெயில் கேட்டலாம் என்ன ரேட்டு இன்னும் 2 மயிலையில சரின்னு நினைக்கிறேன், 1 பிள்ளையில சரின்னு நினைக்கிறேன். 3மே பாக்குறது நல்லா அச்சு அசலா ஜம்முன் இருக்குது. வணக்கங்க. காலைங்க 4 பல்லு. 4 பல்லு. ஆமா. எப்படின்னா ஜோடி ஜோடி இது 2 ஜோடிக்கு ஒத்ததான். முன்னாடி இருக்கிற மாடு ஒத்த மாடு. ஆமா. ஒத்த வண்டி ஓடிங்களா? இல்ல ஜோடிக்கு ரேஸ் ஓட்டுனுங்க. அவங்க ஒத்ததான் கூப்பிட்டாங்க, நாங்க வாங்கிட்டு வந்தோம். ஆமாங்க. அது ஜோடி என்ன ரேட் வருது? அது 1.20. 1.20. எல்லாமே 4 பல்லு. அது 2 4 பல்லு, இது 6 பல்லு. இது 6 பல்லு. ஆமா. இது ஒத்தையா இருக்கிறது? இது ஒத்துக்கு தோட்டத்துல ஜோடிக்கு நாங்க ஓடி போட்டு அடுத்த வாரம் கொண்டாந்துக்கலாம். சரி. அது மாதிரி வண்டி மாடுகள் எருதுகள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணா வாங்கலாமா? வாங்கலாம். நல்ல காலைங்க. எத்தனை ஜோடிகள் வச்சிருக்கீங்க? இப்ப தோட்டத்துல 6 ஜோடி இருக்குது. 6 ஜோடி இருக்கு. இப்ப போன வாரம் இங்க பட்டுக்கோட்டைக்கு 5 ஜோடி அனுப்பிச்சு விட்டோம். சரி. அவங்களே நேரடியா வந்து பார்த்து பேசி அனுப்பிச்சு எடுத்துட்டு போய்க்காங்க. அவங்க பொங்கலுக்கு கொண்டாடுறக்கா நல்லா அந்த ஜோடி பொறுத்து நல்லா இருக்கணும். கொம்புச்சீரு. ஆமா, கொம்புச்சீருங்க, காலு கம்பீரமான பின்பரப்பு, கண்ணாமொழி எல்லாம் இருக்கணும் அவங்களுக்கு. தெளிவா பார்த்தா வாங்க. ஆமா. சரி, ஓகே. இப்ப இதுலயே வந்து ரேக்லா காளைகள் வச்சிருக்கீங்களா? தோட்டத்துல இருக்குங்க. அது எத்தனை குரூப் இருக்குங்க? அது 5 இடம் இருக்குங்க. 5 ரேக்லா காளை இருக்குது. ஒரு மாடு போன வாரம் கொடுத்தோம். சரி. இப்போ வந்து இது போக 6 உருப்படி இருக்குது. ஆமாங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணும் நம்மள கனெக்ட் பண்ற நம்பர் தர முடியுமா? தரலாங்க. பேரு போன் நம்பர் சொல்லிருக்கீங்க. SM ஆறுமுகம். போன் நம்பர் 96 98 48 14 17ங்க. 17. ஆமாங்க. இது போக வந்து காங்கேயமே நல்ல லைனேஜான கன்றுகள் எல்லாம் தோட்டத்துல மேயுதுங்க. அது தனியா உள்ள காட்டுக்குள்ள, குரங்காட்டுக்குள்ள இருக்கு. வந்தா அங்க போய் பார்த்து வாங்கிக்கலாங்க. அதுலயே கண்ணு மாடு வேணாலும் வாங்கிக்கலாம். இருக்குங்க. சரி, ஓகேண்ணா. நன்றி. நன்றிண்ணா. நண்பர்கள் அண்ணனோட அலைபேசின்னு சொல்லியிருக்காரு. அலைபேசி தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கோங்க நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான வண்டி மாடுகள். பல்லு இன்னும் போடல. பல்லு போடாத காலக்கண்ணு 2மே காய் அடிச்சு சீர் பண்ணிட்டாங்க. காதெல்லாம் இருக்கு. இது வந்து ஜோடி என்ன ரேட்னா வரும்? 2.90 ரூபா. வண்டி பழக்கத்தோட இருக்கு. ரேக்லாக்கு ஓடிச்சா? ரேக்லாக்கு ஓடின மாடுதான். 90 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்தல பார்த்தோம்னா ஜம்முன்னு 2 பேர் பின்னாடியே நின்று இருக்கானுங்க. நல்ல பெரிய சைஸ் இருக்கிற எருது. ஜம்முன் இருக்கு. இது வந்து பல் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் அச்சசல் திரும்பி பார்த்து கூட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன ரேட் வரும்? 1.20. பல் போட்டதா? பல்லு வந்துருச்சு. பல் முளைப்பா? இடவெல்லாம் கரெக்டா நிக்கிறாங்களா? இடவெல்லாம் கரெக்டா அடிக்கிறாங்கிறாங்க. 1.20 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் கொஞ்சம் அப்படியே பிஸியா இருக்கிறாரு. அதனால நம்ம அப்படியே அடுத்த மாட்டை பாத்திரலாம். 1.20 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா ஒரு 1.10 அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளே ஒருவருன்னு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான வண்டி ஏறுது. காய் அடிச்சு சீர் பண்ணிட்டாங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற 2மே காய் அடிச்சு சீர் பண்ண இளங்கண்டு. சரி. 72. சரி. இளங்கண்டு ஜம்முன் இருக்கு. போட்டு சாயந்தரம் போட்டுட்டு ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா அப்படியே கொஞ்சம் பிடிங்க. ஐயா வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
ஜோடி வந்து என்ன ரேட்டுக்கு வரும்? 70 ரூபா வரும். பல்லு எத்தனை பல்லுங்க போட்டுருக்கு? பல்லு போடல. இடவெல்லாம் கரெக்டா நிக்கிறீங்களா? ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? 70 ரூபா கொடுக்கலாம். 70 ரூபா தான் ஃபைனல், அது கம்மி ஆகாது. சரி ஓகேங்க. இந்த மாதிரி மாடு வேணா உங்களை கான்டக்ட் பண்ண வாங்கலாமா? இல்ல இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாமா? சந்தையில வந்து வாங்கி. சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சரி ஓகேங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பல் போடாத அருமையான 2 மாடு மாட்டிருக்காங்க. 2 எருது. எருது தானே? இப்ப காய் அடிக்கல? காய் அடிச்சாச்சு. காந்த அருமையா போய் பாத்தீங்கன்னா வணக்கம்ண்ணா. பல்லு போடலண்ணா, இன்னும் போடலண்ணா. இளங்கண்டு தானே. காய் அடிச்சாச்சு. அதான் 70 ரூபா சொல்லணும். ஆமாம், 70 ரூபான்னா தானே கொடுப்போம். ரிட்டர்ன் எடுத்துட்டு போறோம். என்னண்ணா? ஆமாண்ணா, வளர்த்து கொண்டு வரணும். ஆமாண்ணா, சரி சரி. இருக்குண்ணா, 2 ஜோடி இருக்கு. அங்க அது 1 லட்ச ரூபா வரும். பெரிய மாடு. சொல்லுண்ணா, நம்பர் சொல்றேன். 96 55 17 76 58. கருப்புத்துறை. சரி ஓகே. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்க நண்பர்களே. இடவள கரெக்டா நிக்குதுங்களா? 2 இடவள அம்சமா நின்று இருக்காங்க. அது போக நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற புறமே விலை முடிஞ்சு கட்டி வச்ச மாடுகள். கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் வந்தது. எல்லாம் விற்பனை முடிஞ்சு வாங்கலாம். அங்கங்க ஆட்டோ பின்னாடி சைட்ல கட்டி வச்சுட்டாங்க. அப்படி இங்க பார்த்தோம்னா பெரிய மாடு 2 இருக்குது. செவலை பிளஸ் மயிலையில சேர்ற மாடு, நல்லா வட்டக்கும் அமைப்போட. இப்படி மாட்டு ஒரு வியூ பார்ப்போம். டேய் அவன் பாக்குறதே சரியில்லையே. மாடு நல்ல ஜம்முன்னு நெட்டு போக்கா இருக்கு. எருது மாடுன்னு சொல்ல முடியாது, எருது. ஓகே, அண்ணன் தான் வச்சிருக்காரு. ஆனா இது என்ன விலை வரும்? ஐயாவத்தான் கேட்கணும். ஒரு மாடு 50 ரூபாய்ங்களா? ஒரு மாடு 50 ரூபா ரேஞ்சுனா முடிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜோடி அப்போ 1 ரூபாய்க்கு பக்கமா வரும்னு நினைக்கிறேன். பாக்குறது ஜம்முன் இருக்கா, இந்த லுக்கு தான். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேரு? என் பேரு பூச்செண்டு. ஆமா. இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 10 மாடு கொண்டாந்தான். 10 எருது. என்ன ரேட் வருங்க? ஒரு ஜோடியா 90 ரூபாய்க்கு விற்கிது, 80 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ மாட்டு விலை கம்மி, வண்டி ஓட்ட விடாதனாலதான் இந்த மாட்டு விலையா சீப் ரேட்டுக்கு போனது. 120க்கு வித்த மாடு இப்ப 80 ரூபாய்க்கு விற்கிது. ஆமா. நீங்க இந்த வாரத்துல எத்தனை விற்பனை ஆயிருக்கு? எங்களுக்கு இல்ல 6 மாடு வித்துருக்குன்னா 4 விற்காம கிடக்கு. எப்போ வேணாலும் வரலாம், உடனே கொடுப்போம். மதுரை மேலூர். ரெகுலரா வருவோம், வாரம் மேலூருக்கு. இங்க மோனப்பாறைக்கு வருவோம். இங்க வந்தா எப்போ வேணாலும் வாங்கலாம். என் பேரு பூச்செண்டு. நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் வந்திருக்கேன். போன் நம்பர் அடிச்சு வருவாங்க. 99 43 15 14 01. செவ்வாய்க்கிழமை வந்துருவான். வாங்கிக்கலாம். ஆமா, மாடு இன்னொரு நம்பர் 98 43 38 13 85. சிவஞானம்.
மாடு இந்த இருக்கு. சரி, ஓகேண்ணா. தேவைப்படுற நண்பர்கள் சொல்லு. இவ்வளவு பேர் சொல்லிருங்க. 97 87 97 88 49 31 மாடு தப்பு 45. 30,000 தள்ளி எடுத்துட்டு போறான். ஆமா பேர் சுப்பு சூப்பர். திருநெல்வேலி. சரிண்ணா, ரொம்ப நன்றி. ரைட்டுங்களா. இந்த மாதிரி இந்த ஜோடி வந்து விற்பனை விலை முடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. இந்தல பார்த்தோம்னாலும் பின்னாடி வர வண்டி வருது. காரி செவலம் மயில காரங்காலையா காரியா காரங்கால காரி செவலம் மயிலன்னு 3 கலர்ல வச்சிருக்காங்க. 3 மாடு. இது என்ன ரேட் வரும்? 5000 தான் கேட்கணும். ஓ, அப்ப பேசினவர் தானா? ஆமா, அவரோட மாடுகள் தான். தேவைப்படுறவங்க அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு டீட்டெயில் கேட்டுக்கங்க நண்பர்களே. ஏன்னா அவரு ஆள்காரராட்டுருக்கு தெரியலங்கிறாரு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான வண்டி இருது. பாக்குறது நல்ல ஜம்முன் இருக்கு. நல்ல கொம்பு சிறுகம்போட ஒண்ணு இருக்கு. நல்ல பழைய கொம்போட ஒண்ணு இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துருவோம். நல்ல கொம்பு நல்லா சேர்ந்த ரம்சமா இருக்கு. இந்த ஜோடி என்ன ரேட் வரும்? 150. எத்தனை பால் போட்டிருக்கா? 4 6. இடவெல்லாம் கரெக்டா நிக்குதா? கரெக்டா நிக்குது. இந்த மாதிரி மாடு வேணும் கவனிச்சு வாங்கலாமா? வாங்கலாம். எத்தனை உருப்படி நீ கொண்டாந்தீங்க சாமிக்கு? 6 உருப்படி கொண்டாந்தான். 6 6. எத்தனை வித்திருக்கு? எத்தனை கைவசி இருக்கு? 4 வித்துருக்கு, 2 இருக்கு. இது வந்து ஃபைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க? ஃபைனல் 40 ரூபா கொடுக்கலாம். 40 இதுலயே வந்து இளப்பெல்லாம் இருக்கா? ரேட் கம்மியா? இங்க இல்ல. சரி, ஓகே. நம்பருக்கு தர முடியுமா? இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் 50 ரூபா வாங்கிங்க. சரி, சொல்லிருக்கீங்க. 95 97 90 88 57. எந்த ஏரியாண்ணா? பட்டுக்கோட்டை. அண்ணா பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு சந்தையிலேயே நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கங்க நண்பர்களே. அப்படியே இந்தல பாத்தீங்கன்னா பெரிய எருது 2 வச்சிருக்காங்க. இது ஒண்ணு பிளஸ் அந்தல் இருக்கிறது ஒண்ணு. 2 பெரிய எருது பாருங்க. 2மே ஜோடியா நின்ட்டாங்க. அப்படியே அந்தல போங்க. ஆனா இது என்ன ரேட் வரும்? எருது 2மே 140. பல் சேர்ந்ததா? 2 பல் சேர்ந்தது. இடவெல்லாம் கரெக்டா நிக்குதா? என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 130 கொடுக்கலாம். அது கம்மி ஆகாது. சரி, ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்ச எருதுகள். 2 பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா அப்படியே ஒரே மாதிரி பண்ணிருக்கானுங்க. எந்திரிச்சிட்டா சொன்னோன்னே. ஏன்னா எந்திரிச்சு முறைகிற மாதிரியே பாக்குற. இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு கட்டின எருதுகள். இந்த மாதிரி ஆட்டோ பின்னாடி நிறைய எருதுகள் கட்டியிருக்காங்க. இது பூராமே விற்பனை முடிஞ்சது. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணாலும் இளங்கண்ணில் எருதுகள் வேணாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே. ஓகே, இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்க 2 மாடு கொண்டாந்துருக்கீங்க. இது வாங்கிருக்கீங்களா வித்துருக்கீங்களா? ஆமாண்ணா, வாங்கி கொடுத்தோம். வித்துருக்கோம். ஆமா. என்ன ரேட்டுக்கு நான் முடிச்சீங்க? 185. 85. 2மே நல்ல கைப்பழக்கமான மாடு. இந்த வேலைக்கு சூப்பரா இருக்கும். நீங்க விவசாயியா இல்ல வியாபாரி தான். வியாபாரியா? சரி சரி. இந்த மாதிரி நல்ல மாடுகள் வேணா பெருமட்டு வருது. இந்த வேணா இருந்து வேணா வாங்கிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? இப்போ 5 மாடு இருக்கு. கையில 5 மாடு இருக்கு. வார வாரம் இங்க சந்தைக்கு வந்துருவீங்களா? வாரம் வந்துடும். உங்க பேரு? சுப்பிரமணி. இங்க சந்தைக்கு வந்தா கூட வாங்கிக்கலாம். சரி, ஓகே. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். 73 45 44 40. நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? சக்கரக்கோட்டை. சக்கரக்கோட்டை. அது எங்க இருக்கீங்க? கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம். சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் நம்மளோட அலைபேசி தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே.
மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.